நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, இப்போ உடம்பு எப்படி மாமா இருக்கு? சும்மா பிபி ஏறினத்துக்கு எதுக்குடா ஆளாளுக்கு வந்து விசாரிக்கிறீங்க? ஒன் டே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கீங்க, சின்ன விஷயம் அது. நீ வீட்டில் ரெஸ்ட் எடுங்க மாமா. ரெஸ்டாரண்ட்லாம் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம்டா. வீட்டில் இருந்தால் சிக் ஃபீல்லே இருப்பேன். சொன்ன எங்கே கேட்க போறீங்க? ஹலோ. தெரியுது, சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேன். வந்துடுவாரு, நான் சொல்லிடுறேன். மாமா, அண்ணாமலை பேசினாரு. நாளைக்கு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை ரிமைண்ட் பண்ண சொன்னாரு. மார்னிங் 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொன்னார் மாமா. ஒன்று பண்ணு, நாளைக்கு நீயே போயிடு. உங்க பேர்ல லேண்ட் வாங்க நீங்க தான் போகணும். நான் போய் என்ன பண்றது? அதான் சொல்கிறேன், நீ போ. உன் பேர்லேயே லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன் திடீர்னு? உன் பேரில் வாங்கினா என் பேரில் வாங்கினா? அதான் சொல்றேன், உங்க பேர்ல வாங்கிடுங்க. டேய், சொன்னதை மட்டும் செய்டா. லேண்டை உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க. தப்பா நினைக்காதீங்க, அதெல்லாம் வேணாம் மாமா. டேய், சொன்னா கேட்க மாட்டியா? கம்பல் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். எல்லாரும் சொல்கிறத பார்த்தா நான் தான் எல்லாருக்கும் கீ கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொன்னால் யாரும் கேட்கறதில்ல. இதை நான் எங்கே போய் சொல்கிறது? என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப? ஒன்றும் இல்லை. பாரதி, நீ கார் ஓட்டுவல்ல? ஓட்டுவேன். ஒன்று பண்ணு, கார் ஒன்று வாங்கிக்கோ. எதுக்கு? அதான் பைக் இருக்கு மாமா. அது தெரியாதா எனக்கு? காரை பற்றி பேசுனா அதை பற்றி மட்டும் பேசு. அது என்ன பைக் இருக்குன்னு சொல்கிறது? என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? டேய், எவ்வளோ நாளாக பைக்கில் அலைய போகிறேன். சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கலாம்டா. இந்த வாரம் புக் பண்ணிடலாம். சிட்டிக்குள்ள சுத்துறதுக்கு பைக் தான் சரி மாமா. சொல்கிறத மட்டும் செய்டா. ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ புது காரில் வந்தால் போதும். சுத்தம். அங்க ஏற்கனவே பார்க்கிங் பிரச்சனை, உங்க காரு அப்புறம் புது காரு இப்படி எல்லாம் நிறுத்தினா கஸ்டமர்ஸ் வண்டி எங்க நிப்பாடுவாங்களா? இவன் ஒருத்தன் எதை சொன்னாலும் பதில் சொல்லிக்கிட்டு. டேய், என் கார் வீட்டில் நிற்கட்டும்டா. உன் காரில் நான் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு போகிறேன், அவ்வளோதானே? அதுக்கு எதுக்கு ஒரு கார் வாங்கிட்டு? இந்த காருக்கு உங்களுக்கு டிரைவரா வந்துட்டு போறேன். நான் சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு முடிவோட தான் இருக்கிற போல. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்கறேன். ஆனா கார் லேண்டுன்னு ஆரம்பிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. டேய், நான் ஆசைப்பட்டு வாங்கி தரேன், அதில் என்னடா உனக்கு கஷ்டம்? என்ன, மகாவை கல்யாணம் பண்ணதுக்கு டவுரி தர ட்ரை பண்றீங்களா? போட்டேன்னா தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாத்தையும் பண்ணுறது. ஆனாலும் கெட்ட பேர், ஒரு நிம்மதி இல்லை. மாமா, கார்லாம் வேணாம், எப்போ உங்க அன்பு மட்டும் போதும். ஆவுன்னா இப்படி ஒரு டைலாக் சொல்லிடுங்க. அன்பு வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? ஆட்டோவில் கூட போக முடியாது. எல்லாத்தையும் பணத்தை வச்சு ஸ்கேல் பண்ண எப்படி? நீங்க என் கூட இருக்கிறதே எப்பவும் சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? டேய், நீ திருந்தவே மாட்டடா. என்னது இது? வாங்கிக்கடா. உன் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதோட கார்டு தான் இது. 4 லட்சம் ரூபாய் இருக்கு இதுல, நீ வச்சுக்க. எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? வேலை செய்யறதுக்கு ஒழுங்கா சேலரி வாங்குறதில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்றது. முன்ன மாதிரி இல்லடா. உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, பணம் கையில இருக்கணும் எப்பவும். அதுக்கு இவ்வளவு பணமா? ஏய், அது உன் பணம்டா. ஏன் மாமா, நடுவில் பணம் இல்லாமல் எத்தனை தடவை கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த டாக்டர் கூட ஒரு தடவை பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போல்லாம் இந்த பணத்தை கையில் வச்சுட்டு சும்மா தான் இருந்தீங்களா? டேய், இது உன் பணம், அதை எடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. சந்தோஷம், இதை நீங்களே வச்சுக்கங்க. பிடிங்க மாமா, வாங்குங்க மாமா. நீங்கள் எனக்கு செலவு கொடுக்குற காசு இப்போதைக்கு எனக்கு போதும். வேணும்னா நானே கேட்டுக்கிறேன். எந்த பக்கம் போனாலும் உதைச்சா என்ன பண்ணுறது? யார் உதைச்சது? நீங்கள் தான் ஏதோ மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சாயங்காலத்துக்குள்ளே இன்னைக்கு ஏதாவது எனக்கு பண்ணியே ஆகணும் முடிவில் இருக்கீங்க. ஆமாண்டா, உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன தப்பு?
தப்பே இல்லை. அதுக்கு ஏன் இடம் காரு பணம்னு யோசிக்கிறீங்க? நிறைய அன்பு கொடுங்க, அது போதும். அப்போ நீ எதையும் வாங்கிக்க மாட்டேன். சின்ன வயசுல அப்போ உயிரோடு இருந்தப்ப ஏதாவது தப்பு நினைச்சுங்களேன் அடிச்சிடுவாரு. அப்புறம் நைட்டு வரும்போது பூந்தி வாங்கிட்டு வருவாரு. வேற எதுக்கு? அடிச்சதுக்கு சமாதானப்படுத்த தான். அந்த மாதிரி இருக்கு இப்ப நீங்க பண்றது. உடம்ப பாத்துங்க மாமா, நான் வர்றேன். சார் கொரியார். யாருக்கு? மகாலட்சுமி பாரதி. அப்படி யாரும் இங்க இல்லையே. டோர் நம்பர் 49 தானே? ஆமா. அப்படிதான் போட்டிருக்கு. ஆஹா, என்ன? ஏதோ ராங் அட்ரஸ். இந்த நம்பர் தான் சார் போட்டிருக்கு. அந்த பேர்ல யாரும் இங்க இல்லைங்க. என்ன பேரு? மகாலட்சுமி பாரதி. இந்த வீடு தான், கொடுங்க. வைஃப் பேர் தெரியல, கஷ்டம். நீ மகா தானே? என் பேரையும் சேர்த்துக்கிட்டியா? ஸ்பவுஸ் நேம்ல உன் பேர் கொடுத்திருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டாங்க போல. ஓ, ஓகே ஓகே. அவர் பேர் சொன்னதும் எப்படி முழிச்ச? சாரி சாரி. உன்னை மகாமாவனு கூப்பிட்டுட்டு திடீர்னு மகாலட்சுமி பாரதின்னு சொன்னதும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கஷ்டம். ஏய், ஓபன் பண்ணி பார்க்கல? அதுல என்ன இருக்குன்னு தெரியும். என்ன? பாரு. MBA அப்ளிகேஷன். ஏய், சூப்பர். ஜாயின் பண்ண போறியா? MBA படிக்கணும்னு அப்பா கிட்ட ஒரு தடவை சொன்னேன். அவரு எல்லா வருஷமும் அப்ளிகேஷன் வாங்கி தராரு. நானும் ஃபில் பண்ணி போடுறேன். அவங்களும் ரிப்ளை பண்றாங்க. அப்புறம் ஜாயின் பண்றது இல்ல. இது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு பாரதி. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? அடப்பாவி, இதுவும் தெரியாதா? ஏதோ டிகிரின்னு தெரியும், ஆனா என்ன டிகிரின்னு தான் தெரியல. சாரி. இப்பவாது கேட்டியே, சந்தோஷம். பிகாம். அப்புறம் என்ன, MBA ஜாயின் பண்ண வேண்டியதானே? எங்க பாரதி, UG முடிச்சதும் ரெகுலர்ல ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா வீட்ல யாராவது ஒருத்தர் வேணும்னு ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஆசையா அப்ளை பண்றதும் இனி எங்கன்னு தூக்கி போடுறதும் தான் நடக்குது. அதுக்காக உனக்கு பிடிச்சதே பண்ணாம இருக்க? பேசாம இந்த வருஷம் ஜாயின் பண்ணிரு. சரியா போச்சு. இப்ப கல்யாணம் வேற ஆயிடுச்சு. நான் படிச்ச மாதிரி தான். ஏன் கல்யாணம் என்ன? உனக்கு பிடிச்சிருந்தா படிமாகா. இல்ல பாரதி, வேண்டாம், அதை தூக்கி போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நான் ஜனனி பேசுறேன். சொல்லு. எங்க இருக்க? ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கேன். இப்ப எங்க இருக்க? இப்போதான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். கொஞ்சம் பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வா. எதுக்கு ஜனனி? பேசணும். என்ன பேசணும்? ஏன் சொன்னாதான் வர முடியுமா? சாரி, நான் வர்றேன். எப்படி இருக்க பாரதி? அப்புறம் அப்புறம் என்ன, நீ தான் சொல்லணும். என்ன முடிவு பண்ணிருக்க? புரியல, எதை பத்தி கேட்குற? வீட்டை விட்டு போறத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டேன். அதான் நடந்தெல்லாம் உனக்கு தெரியுமே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப கிளம்ப போறேன்னு கேட்டேன்.
உங்க மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்ததும் அதை வச்சு போக வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சா? வீட்டில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். அப்புறம் இப்படி என்கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? புரியல எனக்கு. அவர்தான் இப்ப சரியாயிட்டார்ல, நீ எப்ப கிளம்ப போற? இதை கேட்க தான் வர சொன்னியா? ஆமா, ஏன்? எப்படி உன்னால மட்டும் முடியுது இதெல்லாம்? ஏன் வேற என்ன கேட்க போறேன்னு நினைச்ச? ஒன்றும் இல்லை. உங்க மாமாவை பத்தி யோசிச்சு நீ கிளம்புறத டிராப் பண்ண வேண்டாம்னு தோணுது. ம். நாம 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கிறது முடியாது. நீ இங்க இருந்து கிளம்புறது தான் பெட்டர்னு 2 பேரும் தானே டிசைட் பண்ணோம். அப்புறம் அதை பத்தி யோசிக்காம நீ பாட்டுக்கு இருந்தா எப்படி பாரதி? இப்போ என்ன, நாங்கள் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? சரி போகிறேன், விடு. ஏய், இப்ப எதுக்கு கத்துற? ஆமால, கற்றுக்கூடாது. கரெக்ட். நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆடுறதானே என் வேலை. ஆடுறேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? ஆமாம்ல, உனக்கு கேட்காம கோவப்படக்கூடாதுல்ல? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடந்துப்பீங்க, ரியாக்ட் பண்ணிப்பீங்க. நான் மட்டும் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும். நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீ அங்க இருந்தா உன்னால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன். அது புரியலையா உனக்கு? புரியுது, நல்லா புரியுது. என்னை புரிஞ்சுக்க தான் ஆள் இல்லை. ஏன் ஜனனி, இவ்வளோ வருஷத்தில் எனக்கு நீ ஏதாவது நான் பண்ணியிருப்பேனா? உனக்கு பிடிச்சது, மாமாவுக்கு பிடிச்சதுன்னு, உங்களுக்கெல்லாம் பிடிச்சதுன்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு எங்கேயாவது போகணும்னு சொன்னேன், உடனே சரின்னு சொல்லிட்டு மாமாட்ட போய் பேசணும்னா இல்லையா? அதுக்கு மாமா என் மேலே எவ்வளோ கோச்சிட்டாரு தெரியுமா? ஆனாலும் உனக்காக போயிட்டு இருந்தா நினச்சேன். அப்போ போய் மாமா பட்டு நெஞ்சு வலியில் படுத்துட்டா நான் என்ன செய்யட்டும்? அவர் எப்படி உன போகட்டுன்னு என்னை கிளம்பி போக சொல்றியா? உனக்கு மட்டும்தான் கஷ்டமா? எனக்கு இல்லைன்னு நினைக்கிறியா? தீர நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. 10 வருஷம் லவ் உள்ள இருந்து படுத்துது என்ன. எதையும் வெளியே சொல்ல முடியாம நான் படுற கஷ்டம் உங்க யாருக்காவது தெரியுமா? ஏதோ நான் உன்னை விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ண மாதிரி பேசுற. மகா கல்யாணம் தான் முக்கியம்னு மண்டபத்தில் சொன்னது யாரு? நீ தானே. கல்யாணம் முடிஞ்சதும் மகாட்ட என்னால பேசக்கூட முடியல. ஆனா நான் ஏதோ அவளை கஷ்டப்படுத்துறதா நீ தானே வந்து திட்டுன. நடந்த தூக்கி போட்டுட்டு அவளோட சந்தோஷமா இரு. அவ சந்தோஷம் இல்லைனா இல்லாம கெட்டு போயிருன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. என் மனசை பத்தி கவலைப்படாம, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இதை யோசிக்காம, மகா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஏதாவது பண்ணா அதுக்கு வந்து சண்டை போடுற. என்னத்தான் செய்ய சொல்றேன்னு. வீட்டு விட்டு போன்னு சொன்னேன், சரின்னு சொன்னேன். போகாதன்னு உங்க அப்பா அழுறாரு. யாரு சொல்றத நான் கேட்கட்டும்? வீட்டுல இருந்து உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு நான் ஆசையா? உனக்கு தெரியும் ஜனனி, மாமாவுக்காக, உனக்காக, மகாவுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் நான் ஒவ்வொன்றும் செய்யணும்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம்? நான் ஒருத்தன் தானே, எத்தனை வேஷம் போடுவேன்? என் மனசை பத்தி, என் கஷ்டத்தை பத்தி நீங்க யாரும் யோசிக்க மாட்டீங்களா? இப்ப போய் வீட்டை விட்டு போறத பத்தி மாமாட்ட போய் பேசுனா என் உயிர் போனாலும் நீ வெளியே போறதும் உனக்கு முக்கியமான என்கிட்ட கேட்பாரு. ஆமான்னு சொல்லவா? முடியல ஜானி, சத்தியமா முடியல. எனக்கு எப்படி பைத்தியம் பிடிக்காம இருக்குன்னு தெரியல. நான் யாரை பார்க்கறது, யாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது பரவாயில்ல. மாமா சொல்றதை கேட்கவா, மகா சொல்றதை கேட்கவா, இல்ல நீ சொல்றதை கேட்கவா? சொல்லு ஜனனி. நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் நினைக்கல ஜனனி. சின்ன பொண்ணு வந்துட்டு இவ்வளவு மெச்சூர்டா நடந்துக்கலான்னு உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்குன்னு தெரியுமா? நீ ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிற? அதான் மகா கல்யாணம் பண்ணு சொன்னேன், பண்ணிட்டேன்ல. என்ன மறந்து தொலைச்சிட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதுதானே? என்னையே நினைச்சு வருத்தப்பட்டு இம்சை பண்ற. மாமாவுக்கு நல்ல மருமகனா இருக்கவா, மகாவுக்கு நல்ல புருஷனா இருக்கவா, இல்ல உனக்கு சின்சியரா இருக்கவா? எதை பண்ணாலும் யாராவது என்ன திட்டுறீங்க. முடியல ஜனனி, சத்தியமா என்னால முடியல. இப்ப என்ன, உனக்கு நான் வீட்டுல இருக்கக்கூடாது அவ்வளவுதானே? போயிடுறேன், சீக்கிரம் போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன்.
என்னடா பண்ற? ஆ நீ எப்போ வந்த? நான் வந்ததே பார்க்கலையா? கௌதம்க்கு கால் பண்ணியா? கேட்டா பதில் சொல்ல மாட்டியா அசோக்? என்ன கேட்ட? கௌதமுக்கு கால் பண்ணியா? எந்த கௌதம்? டேரக்டர் கௌதமா? நான் நடிக்கிற ஐடியாலாம் இல்லை, நான் அவர்கிட்ட சொல்லு. ஏய் அது கொடு. ஏய் சுபா, இம்பார்ட்டன்ஸ் சர்ச்சிங் கொடு. சுபா கொடு. என்ன பார்த்தா நக்கலா இருக்கா உனக்கு? அது எப்படி கரெக்டாக சொல்கிற? வேணா அசோக், கோவத்துல நான் உன்னை அடிச்சிட போறேன். இது வரைக்கும் அடிக்காத மாதிரியே பேசுகிற பேர். யாரோ கோவத்தில் பேசாமல் இருந்தாங்க, இப்போ அவங்களே வந்து பேசுகிறாங்க. கௌதம் கிட்ட நீ கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்த, நீ பண்ணல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேவலமா திட்டுறான். ஒரு விஷயமாவது ஒழுங்கா பண்றியா நீ? ஓவராக பேசாத. கௌதம்னா அந்த ஹெச்ஆர் தானே? நான் தான் நீ வேலைக்கு போகிறதாவே இல்லை, அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு? வேலைக்கு போகலனா வேற என்ன பண்ண போற? இப்படியே ஓட்டிடலான்னு பாக்குறியா? நான் வேற ஐடியாவில் இருக்கேன். என்ன ஐடியா? லூசு மாதிரி ஒளராத அசோக். ஏற்கனவே உன் மேல எல்லாருக்கும் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி, இதுல வேலை வேற இல்லனா சுத்தம். அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி. இப்போ நான் தான் உங்கள் அப்பா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே, அது தெரியாதா உனக்கு? மென்டல் மாதிரி பேசாத அசோக். ஏதோ சும்மா இருக்கேன்னு அப்பாக்கு ஹெல்ப் பண்ண போற, அவ்வளோதான். ஹெல்ப் பண்ண தான் போனேன், பட் பிடிச்சிருச்சு. இதே என் பிஸ்னஸாக எடுத்துக்கூடாதுன்னு பார்க்குறேன். அசோக் ப்ளீஸ் விளையாடாத. உன் ஃபீல் வேற, ஹோட்டல் வேற. சக்ஸஸ் ஆன எல்லாரையும் பாரு, படிச்சதை விட்டுட்டு பிடிச்சது தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நீ சீரியஸா பேசுறியா இல்ல என்ன வச்சு காமெடி பண்றியா? காமெடி பண்ண இது டைம் இல்லை சுபா. இப்போ கூட நெட்டில் ரெஸ்டாரண்ட் விஷயமா தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் வந்தவனை தூக்கி போட்ட. அசோக் கொஞ்சம் கேப் விட்டாலும் திரும்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ ஃபீல்ட்ல இருந்துட்டே இருக்கணும், தெரியாதா உனக்கு? ஆமாம், பெரிய ஃபீல்டு. இனியும் வெள்ளைக்காரனுக்குலாம் என்னால் அடிமையாக இருக்க முடியாது. நான் டிசைட் பண்ணிட்டேன். சரவண பவன், பாலாஜி பவன் மாதிரி சுபா பவன் ஆரம்பித்து செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் துபாய், லண்டன், நியூயார்க் உட்பட உலகம் எங்கும் 400 கிளைகள். எப்படி? சகிக்கல. சீரியஸா வேலை தேடு முதல்ல. இல்லை சுபா, சாஃப்ட்வேர்லாம் இனி செட் ஆகும் தோணல. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. மாமா ரெஸ்டாரண்ட்லேயே நான் கொடுத்த 2-3 ஐடியாஸ் செம்ம சக்ஸஸ், தெரியுமா? ப்ளீஸ் அசோக், வேலை கிடைக்கலையேன்னு ஏதாவது லூசு மாதிரி உளராத. நான் வேணா ஆஃபீஸ்ல பேசி பார்க்கட்டுமா? என்ன பேச போற? நீ மறுபடியும் அங்கேயே ஜாயின் பண்ற மாதிரி. யாரோ என் கூட இருக்க மாட்டேன், டிசைட் பண்ண போறேன், அது இதுன்னு பேசினாங்க. ஆமா, பிடிக்கலதான். ஆனா என் கூடயே இருக்கல, ரொம்ப வருஷமா தெரிஞ்சவன் வேற, அதான் கத்திக்கிட்டே இருக்கேன். உங்க ப்ராட் மைண்டுக்கு தேங்க்ஸ் மேடம். பட் உன்னோட அந்த ஆஃபீஸ்க்கு இனி அசோக் கால் வைக்கிறதா இல்லைன்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டான். நீ காமெடி எடுத்துக்கோ இல்லை சீரியஸாக எடுத்துக்கோ, அது உன்னோட இஷ்டம். ஆனால் ஹோட்டல் பிஸ்னஸ் தான் என்னோட ஃபியூச்சர் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்கல அசோக். உன்னை கூப்பிடலம்மா, நான் போகிறேன்னு தான் சொல்கிறேன். நீ 2 நாள் ரெஸ்டாரண்ட் போனதுக்கே பாரதி வீட்டு விட்டு போறேன்னு சொல்றான். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு கடுப்பா இருக்கு அசோக். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. பாரதி ஓடுறான்னா அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும். ஏன் உனக்கு தெரியாதா? சுபா, உங்கள் அப்பா கிட்ட பேசி ஒரு ரெஸ்டாரண்ட் பொறுப்பை என்கிட்ட கொடுக்க சொல்லு. எப்படி 6 மாசத்துல எங்கேயோ கொண்டு போறேன்னு மட்டும் பாரு. ஆளை விடு. என்னால உனக்காக யார்கிட்டயும் போய் பேச முடியாது. சரி விடு, நானே பேசிக்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்குறேன், அண்ணாமலை, ரஜினிகாந்த் மாதிரி ஒரே பாட்டில் டாப்பில் போய் சென்னை முழுக்க நம்ம ரெஸ்டாரண்ட் தான். நீ எப்போ வேணா வந்து ஃப்ரீயாக சாப்பிட்லாம். நம்பலல? அசோக் திறமை மேலே நம்பிக்கை வரல? நான் என்னைக்கு உன்னை நம்பினேன் இப்ப நம்புறதுக்கு? உன் வேலையும் கெடுத்து அப்பாவோட பிசினஸையும் கெடுக்க போற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும். எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுற பேர். உன்னை மாதிரி வெட்டியா பேசுறவனெல்லாம் என்கரேஜ் பண்ணணுமா? வேற வேலை இல்லை எனக்கு. பேசு, என்ன வேணா பேசு. பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணி லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு வாங்கி இந்த ரூமில் மாட்டுவான் அசோக். அப்போ வந்து அவார்டை தொட்டுப்பார், அரை வாங்குவான் அன்னைக்கு. கிழிச்ச. நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல அசோக். டார்ச்சர் பண்ற என்ன. ரொம்ப நாள் இது போகாது, அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா போற? கோயிலுக்கு போகணும்பா. இந்த வயசுல என்னம்மா எப்ப பார்த்தாலும் கோயிலை சுத்திக்கிட்டு? பாட்டி தான் வார வாரம் விளக்கு போடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கு தான்ப்பா.
சரி சரி, நான் சும்மா சொன்னேன். அப்படியே கொஞ்சம் பக்கத்துல பர்ச்சேஸும் இருக்குப்பா. ஒரு 10 நிமிஷம் இருக்கிறியா? நான் ட்ராப் பண்றேன். வேலை இல்லையா? வேலை என்ன வேலை, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லப்பா பரவாயில்ல, நீங்க வேலையை பாருங்க, நான் பாரதியை கூட்டிட்டு போறேன். அட அப்படி சொல்லு. பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போறானா? ஏன் கூட்டிட்டு போக கூடாதா? ஆமான்னு சொன்னா அடிச்சிருவே போல. வீட்டுல இருக்கான் அவன். ஆமாப்பா, இங்கதான் இருக்கான். அம்மா சாரி கட்டிட்டு பைக்ல போறது பாத்துமா. அவன் ரொம்ப ஹாஷா வண்டி ஓட்டுவான். யாரு? பாரதியா? நான் வண்டியில ஏறி உட்காந்தா அவ்வளவு கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுறான்ப்பா. மெதுவா தான் போறான். தனியா போகும்போது தான் வண்டி பறக்குதா? மாமா ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்துடுறேன். பாரதி, ஆ? என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? சரி வா. மகா எங்க போற? கோயிலுக்கு போறேன். அப்போ ஒரு 1 மினிட் இரு, நானும் வந்துடுறேன். எங்க போற? ஆபீஸ்க்கு தான். மழை வர மாதிரி இருக்குல்ல, வண்டி எடுக்கல. ஆட்டோல வழியில எங்கேயாவது இறங்கிக்கிறேன். இல்ல, நான் பாரதியோட வண்டியில போறேன். ஓகே. ஸ்டாண்ட்ல ஆட்டோ நின்னா வர சொல்லவா? இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பாரதி போலாமா? வழியில மழை வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நீ ஆட்டோல போயிறியா? இல்ல, மழை பெஞ்சா அப்புறம் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். சாரி மகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படி மறந்தனே தெரியல. ஒருத்தர் பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். சாரி மகா. நான் வேணா ஆட்டோ வர சொல்லுவா? இல்ல வேணாம், நானே பாத்துக்கிறேன்.